ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என்னுடைய அன்பான தங்கமே, யார் மீதும் எப்பொழுதும் தேவையில்லாமல் எந்த ஒரு சிடு என்று பேசவும் மாட்டாய். எல்லா விஷயத்திலும் அன்பாக இருப்பாய். யார் எது சொன்னாலும் சரிதான். எந்த ஒரு நிலையிலும் கோபத்தை காட்டாமல் முதலில் எந்த அளவுக்கு உன்னால் பொறுமையோடு பதில் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்குத்தான் முதலில் நீ பதில் சொல்வாய். ஆனால் சிலர் உன்னையே சோதித்து பார்க்கும் பொழுது நீ அவர்களிடம் கடினமான வார்த்தைகளை விடத்தான் செய்கிறாய். இது உன்னிடத்தில் யார் இருந்தாலும் இன்னும் அதிகமாகத்தான் எல்லோரிடமும் கோபப்படுவார்கள். ஏனென்றால் எல்லோரும் எப்பொழுதும் உன்னையே வந்து வந்து சீண்டி பார்ப்பதினால் உனக்கு அதிகமாக கோபம் வருகிறது. ஏன் இந்த இந்த உறவுகளிலேயே நான் மட்டும்தான் இருக்கிறேனா? சற்று ஏழையாக பணம் இல்லாமல் இருந்தால் எல்லோரும் என்னிடம் வந்து எதற்காக இவ்வளவு கேவலமாக ஒம்பெழுப்பது போல பேசுகிறார்கள், எதற்கு என்னிடமே வந்து இது போல எல்லா விஷயத்தையும் செய்கிறார்கள் என்று நீ ஆதங்கப்படுவது எனக்கு நன்றாகவே புரிகிறது. உன்னுடைய ஆதங்கம் என்னவென்பதை நான் அறிந்தேன். ஆனால் என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ கோபப்படுகிறாய், அதனால்தான் உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்பதை நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா தங்கமே, நான் அப்படி சொல்கிறேன்? உன்னுடைய மனநிலைமையில் யாராக இருந்தாலும் அதிகமாக கோபப்படுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் நீ பொறுமையோடும் எல்லா விஷயத்திலும் மிக மிக பொறுமையோடும் அன்போடும் தான் நீ எல்லா விஷயத்தையும் கடந்து வருகிறாய். ஆனால் அந்த பொறுமையையே சிலர் சோதிக்கும் பொழுதுதான் உன்னுடைய வார்த்தை மிக மிக கடினமான வார்த்தையாக வருகிறது. என் தங்கமே, உன்னுடைய பொறுமைகள் அப்படியே இருக்கட்டும். தேவைப்பட்டால் கோபப்படு, தேவையில்லையா கோபப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்வில் நீ எதை தேடிக்கொண்டு இருக்கிறாயோ, எந்த விஷயம் வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த விஷயம் உனக்கு தானாகவே கிடைக்கும்படி இந்த வாராகி செய்வேன். நிறைய பேர் உன்னை பார்த்து அதிகமாக பொறாமை எண்ணத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நான் நன்றாகவே அறிந்தேன். ஆனால் இதற்குமே உன்னுடைய வாழ்வில் யாராலும் உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. அதே சமயம் யாராலும் உன்னுடைய வாழ்க்கை வீணாகி விடக்கூடாது என்பதில் நான் மிக மிக பெரிய முடிவோடு நான் இருக்கிறேன். தங்கமான பிள்ளையே, எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு நீ அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு இடத்திலும் இந்த வாராகி இருக்கிறேன். இப்பொழுது உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தேன், ஆனால் நிச்சயமாக அந்த கஷ்டத்திலிருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன். தேவையே இல்லாத சில பிரச்சனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் வைக்கலாம் என்று பார்க்கிறார்கள். ஆனால் அதிலெல்லாம் இருந்து நான் உன்னை மீட்டு வெளியே கொண்டு வருவேன். நீ நல்ல பிள்ளை. ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னை போலவே நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று அவசியமில்லையே. அவரவர்கள் தேவையே இல்லாத விஷயங்களை செய்கிறார்கள் என்றால் அதற்கு தண்டனைகள் கிடைக்கும் நேரம் கட்டாயமாக இருக்கிறது. தண்டனைகள் ஆனது நிச்சயமாக கிடைக்கும். வாழ்நாள் முழுவதும் உன்னை கஷ்டப்படுத்துவேன். எல்லா இடத்திலும் உனக்கு வலியையும் வேதனையையும் தருவேன் என்று நீயாக எதையும் நினைத்து தீர்மானிக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய மாற்றங்கள், எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் வரப்போகிறது என்பதை நீயே சீக்கிரமாக புரிந்து கொள்வாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களோ வந்துவிட்டது. தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம். நிறைய பேர் உன்னை சோதிக்கலாம், நிறைய பேர் உன்னை காயப்படுத்தலாம். அந்த அனைத்து காயங்களிலிருந்தும் அனைத்து வழிகளிலிருந்தும் நான் உன்னை நிச்சயமாக மீட்டெடுப்பேன். உன் வாழ்வில் உன்னை பிரகாசமான ஒரு எதிர்காலத்தையும் மிகப்பெரிய வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய் என்ற நம்பிக்கையையும் உனக்கு நான் ஒவ்வொரு நாளும் கொடுப்பேன் என்பதை மறந்துவிடாதே. உன்னுடைய காத்திருப்பு, எல்லோரும் ஒன்றாக இருக்கிறார்கள், ஆனால் எல்லா உறவுகளும் உன்னை மட்டும் ஒதுக்குகிறார்கள். அதற்கு காரணம் என்னவென்பது, நீ எல்லோரும் போல அல்ல. நீ சற்று வித்தியாசமானவள். என்ன தெரியுமா? யாருடைய வம்புக்கும் நீ போவது கிடையாது. யார் என்ன சொன்னாலும் நீ அதன்படி செய்வது கிடையாது.
உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்ன தோன்றுகிறதோ அதுதான் நீ செய்கிறாய். ஆனால் மற்றவர்கள் எல்லோரும் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதுபோல நடக்கிறார்கள். சில நேரத்தில் சில விஷயங்கள் அவர்களுக்கு பிடித்தது மாதிரி எல்லாம், அதாவது ஒரு விஷயம் சொல்லட்டுமா, ஒரு நபருக்கு உனக்கு ஒரு விஷயம் பிடித்திருக்கிறது என்றால் அதை நீ செய்கிறாய். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் இன்னொருவனுக்கு பிடித்திருந்தால் ஆமாம் ஆமாம் சரிதான் சரிதான் நீங்கள் செஞ்சது சரிதான் என்று சொல்லி மிக மிக அடுத்தவர்களுக்கு ஒரு ஆதரவாக பேசுவதாக நினைத்து கொண்டு சில சமயம் சில தவறான விஷயங்களை செய்கிறார்கள். தங்கமே, வாழ்வில் எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலாம். உறவுகள் இல்லையா? நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன உறவு வேண்டுமோ அதுவாக நான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்தில் நிச்சயமாக நான் அமர்த்துவேன். தேவையே இல்லாமல் எந்த ஒரு நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் கண்டு நீ கலங்கி நிற்க வேண்டும் என்ற அவசியமானது ஒருபொழுதும் கிடையவே கிடையாது. உன்னை கண்ணீரை துடைக்கவும் உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு கட்டத்திலும் இன்பத்தை சேர்க்கவும் நான் இருக்கிறேன். பல பேர் ஒதுக்கலாம், ஆனால் தெய்வம் எப்பொழுதும் உன்னை ஒதுக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சிரித்து சந்தோஷமாக இருங்கள். வாழ்க்கையானது மிக சிறப்பானதாக இருக்கும். கவலையோடு இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் கவலைகள் தான் வருமே தவிர சந்தோஷமானது வராது. பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் பிறக்கும் ஒவ்வொரு நாளும் உனக்கு பொன்னானதாகவே அமைந்திடும் என்று நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். நீ எதிர்காலத்தில் சாதிக்கப் போகும் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன். அக்கறையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை கொடுத்து வாழ வைப்பேன். நீ என்ன நினைக்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்று கட்டாயமாக உன்னுடைய வாழ்வில் நீ முன்னேறுவாய். சகல ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். இனிமேல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்றங்கள், அனைத்து சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் நீ காணப்போகிறாய். சிரித்து கொண்டு சந்தோஷமாக இரு. வாழ்க்கை உனக்கு பிடித்தது போல சிறப்பானதாக அமையும். உன் வாழ்க்கையை நீயே பார்த்து பூரிப்பும் அடைவாய். தைரியமாக இருங்கள். நானே உனக்கு முழு பொறுப்பாகவும் இருந்து அம்மா அப்பா எல்லாவாகவும் இருந்து உன்னை வாழ வைத்து சந்தோஷமாக இந்த உலகத்தில் சிறகடித்து பறக்க வைக்கிறேன். கூண்டுக்குள் இருக்கிறாய், வா, உனக்கு சுதந்திரத்தை நான் தருகிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த வாராகி நான், ஜெய் வாராகி.